வெல்கம் டு ஹெச்ஆர்பி ரியா சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாவது உங்களெலாம் சந்திச்சு இன்றைக்கி தம் ரொட்டி செய்ய போகிறேன். ரமலான் நோம்பில் பாருங்கள், 1.5 கிலோவில் செய்ய போகிறேன். அதுக்கு 40 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். நெய் 1.5 கிலோ, ரவா 1.5 கிலோ, சீனி 1.5 கிலோ, வாசனை நெய் RKG நெய் 50 கிராம் வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் 10 ஏலக்காய் சீனி போட்டு துணிக்கி வச்சுருக்கிறேன். இதான் இதுக்குள்ளே தம் ரொட்டிக்குள்ள பொருள். முந்திரி பருப்பு ஒரு 10-15 சேர்த்துக்கலாம், வறுத்து போடணும். இப்போது முட்டையை நல்லா கலக்கிட்டு அதை நல்லா வடித்தட்டில் போட்டு வடிகட்டி மிக்சியில் முட்டையை நல்லா அடித்து நுரப்பொங்க வச்சுருக்கேன். இப்போ அதில் சீனி கலந்துடலாம். சீனி கலந்துட்டு நல்லா கையால் அடித்து விட்ருணும். இப்போது சீனி நல்லா கரைஞ்சதும் ரவாவை போட்டாச்சு, ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு. ஏலக்காய் பொடி முதல்ல போட்டுட்டேன், இப்போ உங்களுக்காக காட்டுறேன். இதை நல்லா கலந்துனோடனே ஒரு நெய், கொஞ்சம் பாதி நெய் 1/2 கிலோ மாதிரி அதில் ஊற்றி கலந்துடணும். நான் முந்திரி திராட்சைலாம் வச்சுருக்கிறேன், இதையும் கடைசியில் அதில் போடணும். எல்லாம் போட்டு கரைச்சாச்சு. பாருங்கள், ரவா, சீனி, ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, வாசனை நெய், ஒரு 1/2 லிட்டர் நெய், பாக்கி அடுப்பில் வச்சோடனே ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் நெய் இதில் சேர்த்து எல்லாம் கலக்கி தயார் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அடுப்பில் வச்சோடனே காட்டுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அடுப்பில் விறகடுப்பு பற்ற வச்சுட்டேன். அதில் ஒரு தாம்பாளம் வச்சு மண் பரத்தி வச்சுருக்கேன். அது மேலே சட்டியில் நெய் ஊற்றிருக்கேன். பாக்கி இருந்த 1/2 லிட்டரை ஊற்றிருக்கேன். இது மேலே தூக்கி கலக்கி வச்ச மாவை வச்சு ஊற்றி நல்லா கிண்டுனேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி 1/2 பதத்துக்கு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்தோடனே அப்புறம் தம் போடணும். கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன், பாதி வெந்ததும் கொஞ்சம் ஊற்றலாண்டு. இது விறகடுப்பில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கேஸ் அடுப்பில் செய்கிற மாதிரி இருந்தாக்கா சட்டியில் உப்பு போட்டு அதில் பாத்திரத்தில் ஊற்றி வச்சு இந்த மாதிரி செய்யலாம். விறகடுப்பில் செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். சும்மா கொல்லையில் கடந்த விறகு குச்சி எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, சும்மா இது 1 மணி நேரத்து வேலை, 1 மணி நேரத்தில் டக்குன்னு முடிஞ்சிடும். ரவாடை ரெடி ஆகிடுச்சுங்க. இனிமேல் தம் போட்டுடலாம். தம் போட்டு மூடி போட்டு அது மேலே நெருப்பு தள்ளி வச்சு விசிறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதாங்க தம் போடுறது. மூடி மேலே கொஞ்சம் நெருப்பு அள்ளி வச்சு, மட்டை இருந்தாக்கா 2 வைக்கலாம், இல்லை நெருப்பையே வச்சு கூட விசிறி போட்டு ஒரு 10 நிமிஷம் விசிறினாக்கா அப்படியே புளிங்கிடும். அப்புறம் நெருப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கிடக்கட்டும், அப்புறமா தூக்கிக்கலாம். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு போட்டு இறக்கிட்டேன். ரவாடை, சூப்பரான ரவாடை. வெயில் உழுவுறதுனால அப்படி தெரியுது. தெரியுதா? வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.